ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்க வேலண்டைன் கேர்ள் யூடியூப் சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி இருந்த வலங்கைமான்ல இருந்து நம்ம நாட்டு வெடி பார்த்து முடிச்சாச்சு. இப்ப அடுத்து குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நமக்கு சிவகாசியில இருந்து பெருமாள் கிராக்கர்ஸ்ல ஆர்டர் பண்ணியிருந்தோம். அவங்க டெலிவரி பண்ணி கொடுத்தாங்க. அந்த பட்டாசு இப்ப எப்படி இருக்குன்னு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். இதோட வீடியோஸும் ஆல்ரெடி நம்ம பார்த்துதான் இருந்தோம். நம்ம இப்போ வந்துட்டு டோட்டலா எவ்வளவு வெடி நம்ம கிட்ட இருக்கு இந்த சிவகாசி வெடின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ செம்ம டைட்டா தான் மறுபடியும் ஓபன் பண்ணி பேக் பண்ணிருக்கோம். இதுலயும் நமக்கு பீகாக்கோட வெடி எல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப எடுக்கும் போதே செம்ம டைட்டா தான் இருக்கு, பேக் பண்ணிருக்காங்க. நம்ம ஒவ்வொரு வீடியோவா செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பீகாக்கோடது. இது வந்துட்டு ஷைனிங் பீகாக்கு நம்ம 3 ஷார்ட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. 3-வே பீகாக்கு. இதுல பீகாக்கோடது பாத்தீங்கன்னா நம்ம பூந்தொட்டி சொல்லுவோம்ல, மயில் தொகை எப்படி ஆட்டுதோ அது மாதிரி நம்மளுக்கு நைட்ல ஷைனிங்ல வரும். இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 3-வேல கொடுத்துருக்காங்க. 3-வேனா நம்மளுக்கு 3 இதுல வந்துட்டு ஷைனிங் வரும். நைட் டைம் வெடிக்கு இது சூட்டபிளா இருக்கும். பிளஸ் கிட்ஸுக்கு ரொம்ப சூட்டா இருக்கும். குழந்தைய வந்துட்டு சேஃபா வெடிக்கிறதுக்கு இது ஈஸியா வந்துட்டு கம்ஃபர்டபுளாவும் இருக்கும். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா வெள்ளிமுத்துல இருந்து நம்மளுக்கு 2 பீகாக் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்துட்டு சேம் கலர்ஸ் தான். சேமா வந்துட்டு பாத்தீங்கன்னா 3-வேல பீகாக் இருக்கும். இதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்னொரு பீகாக் கொடுத்துருக்காங்க. இந்த வெரைட்டி பாத்தீங்கன்னா ஸ்மோக்கி பீகாக்கு. எல்லோ கலர் ஸ்மோக் வரும். நம்மளுக்கு எப்படி அந்த பீகாக்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிளிட்டர்ஸ் மாதிரி ஷைனிங்கா வருமோ, இது வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்மோக்கி டைப் வரும். இது பகல்ல வெடிக்கிற பீகாக்கோட ஐட்டம். அது வந்து நைட் டைம் நம்ம பசங்க லாங் டைம் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த இதுக்கு வந்துட்டு நைட் வெடிக்கிறதுக்கு சரியா இருக்கும். இது வந்துட்டு பகல்ல வெடிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா வெரைட்டிஸ் கலர்ஸ் வெரைட்டியும் இருக்கு. நம்ம வந்துட்டு எல்லோ கலர் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். இப்ப நம்ம இந்த 2 பீகாக்ல பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்மோக்கி பீகாக்கு. நம்மளுக்கு எல்லோ கலர் ஸ்மோக் வர்ற மாதிரி நம்மளுக்கு பீகாக் டைப் இருக்கும். இதுவும் வந்துட்டு பாத்தீங்கன்னா 3-வேல தான் கொடுத்துருக்காங்க. 3-வேல பாத்தீங்கன்னா இது ராஜகலையா ஃபயர் ஒர்க்ஸ்ல இருந்து ஃபேக்டரியில இருந்து மேட் பண்ணியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வேல்முத்தூர்ல இருந்து கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஷைனிங் நம்ம கம்பி மத்தாப்பு எப்படி யூஸ் பண்றோமோ அந்த மாதிரி மாடல்ல விரியும். அதாவது மயில் தோகை விரியிற மாதிரி விரியும். இது பாத்தீங்கன்னா ஸ்மோக்ல வரும். அதாவது புகை மரம் வரும்ல அந்த மாதிரி வரும். நம்ம இப்போ ஃபங்க்ஷன்லாம் வைக்கிறோம் அப்படின்னா ஒயிட் ஸ்மோக்கிங் ஸ்ப்ரே பண்றோம்ல அந்த மாதிரி வந்துட்டு இது கலர்ஸ்ல வரும். இது பாத்தீங்கன்னா நம்ம பகல்லையே வெடிக்கலாம். அந்த இது பாத்தீங்கன்னா நைட் டைம் தான் வெடிக்கிறதுக்கு இது பெட்டரா இருக்கும். இது வந்துட்டு பகல்ல நீங்க வெடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். குழந்தைகளும் புதுசா வந்துட்டு வெரைட்டி யூஸ் பண்றதுனால அவங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த வருஷத்துல இந்த ஸ்மோக்கி பீகாக் வந்துட்டு புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க. பீகாக் வந்துட்டு லாஸ்ட் டைம் லான்ச் பண்ணதே இந்த இது வந்துட்டு சிவகாசியில லான்ச் பண்ணிருந்தாங்க. இது இந்த டைம் தான் பண்ணிருக்காங்க. இதுல வந்துட்டு இன்னும் 3 கலர்ஸ் இருக்கு. ப்ளூ அண்ட் கிரீன் வேரியன்ட் இருக்கு. நாங்க வாங்கியிருக்கிறது எல்லோ மட்டும் வாங்கியிருக்கோம். இந்த தடவை ஃபர்ஸ்ட் எல்லோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுனால ஒரு இது மட்டும் போட்டிருக்கோம். கண்டிப்பா வந்துட்டு இன்னும் நெக்ஸ்ட் நல்லா வந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் இன்னும் 2 கலர்ஸும் நாங்க அப்ளை பண்ணி வாங்கிடுவோம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஷார்ட் கொடுக்குறாங்க. ஷார்ட் பாத்தீங்கன்னா இது மல்டி கலர் ஷார்ட் லவ் இட்ல இருந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்னன்னா இங்க பக்கத்துல ஸ்கேனிங் நேம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்ம ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா நம்ம யாருக்கு செலிப்ரேட் பண்றோமோ அவங்களுக்கு வந்துட்டு நம்ம இது ஸ்பான்சர் பண்ணி டெடிகேட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு அதுல வந்துட்டு நம்மளுக்கு ஸ்கேனிங்ல கொடுக்கறதுனால நம்மளோட பிரைவேட்டா லவ் பண்றவங்க இல்ல எனக்கு வேணும் ரொம்ப பிடிச்சவங்களுக்கு நம்ம டெலிகேட் பண்றோம் அப்படின்னா நம்ம இந்த இதை வெடியை கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். இதுல பாத்தீங்கன்னா மல்டி கலர்ல ஸ்டார்ஸ் டைப்ல வந்துட்டு கிளிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஷார்ட் தான் நம்மளுக்கு லாங் ஸ்கை ஷாட் மாதிரி தான் இது இருக்கும். இந்த ஸ்கை ஷாட் பாத்தீங்கன்னா மல்டி கலர்ல போயிட்டு நம்ம வெடிக்கிறதுனால அட்ராக்டிவாவும் இருக்கும். நம்மளுக்கு லவ் இட்ல இருந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு மோஸ்ட்லி கப்புள்ஸ்க்காக பிளாஸ்டிங்காக நம்மளுக்கு லவ் பீட்ஸ்ல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 2 ஸ்பாட்ஸ்ல இருக்கு. 2 ஸ்பாட்ஸ் பாத்தீங்கன்னா 2 கலர்ஸ்ல வந்துட்டு நம்மளுக்கு மேல போயிட்டு பிளாஸ்ட் ஆகும். பிளஸ் ஷைனிங்காகவும் நல்ல எஃபெக்டிவா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நைட் வெடி தான். இது நைட் வெடி நம்ம ஸ்கை வாட்டர்ஸ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கை ராக்கிங்க்கு பண்ணிக்கிற மாதிரி நம்மளுக்கு லாங் ஷாட்டுக்குலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். மேக்சிமம் லவ்வர்ஸோடது அவங்களுக்கும் சரி, மேரிட் கப்புள்ஸ்க்கும் சரி, குழந்தைகளுக்கும் சரி எல்லாருக்குமே இது பிடிக்கும். இது குழந்தைகளும் யூஸ் பண்ணலாம். பட்டாசு வந்துட்டு வெடிக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷமும் படுவாங்க.
நம்மளுக்கு பாக்குறதுக்கு வெடிக்கிறவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் தெரியல, வெடிக்கிறத பாக்குறவங்களுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த வெடி வெடிக்கும் போது. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பின்னர்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பெஷல் பின்னர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம சங்கு சக்கரம் சொல்லுவோம்ல, சங்கு சக்கரத்திலேயே வந்துட்டு இது ஸ்பெஷல் வெரைட்டியா கொடுத்துருக்காங்க. எப்படி அப்படின்னா இது வந்து 12 பீசஸ் இருக்கு. இந்த 12 பீசஸ்லயுமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சிவகாசில இருந்து தான் இது பண்ணிருக்காங்க. அதுவும் எப்படின்னா நம்மளுக்கு கீழே வந்துட்டு பாத்தீங்கன்னா லார்ஜர் சைஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. மினிமம் ஒரு 10 to 15 செகண்ட்ஸுக்கு மேலதான் சுத்திட்டு இருக்கும். கீழே சுத்தும் போதே பாத்தீங்கன்னா நல்ல கலர்ஸோட நம்மளுக்கு வர்ற மாதிரி நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த தடவை ஒவ்வொரு தடவையும் நம்மளுக்கு வெறும் ஜஸ்ட் கோல்டன் கலர் மட்டும் தான் வரும். இது வந்து ஷைனிங் கலர்ஸ் மாதிரி வர்ற மாதிரி இந்த டைம் பண்ணிருக்காங்க. இந்த டைம் வெடிக்கும் போது இந்த வீடியோஸ் நாங்க அப்லோட் பண்றோம், நீங்களும் செக் பண்ணி பாருங்க. கீழே வச்சு நம்ம சுத்தினாலும் நம்மளுக்கு தெளிவா சுத்தும். ரொம்ப நேரம் சுத்துற மாதிரி லாங் வீடியோவா தான் இருக்கும். மினிமம் வந்துட்டு உங்களுக்கு லென்த்தடா போகணும் அப்படின்னா இது பெரிய சங்கு சக்கரம் மாதிரி தான். நம்மளுக்கு பெருசா சுத்துறதுனால கொஞ்சம் டைம் எடுத்துதான் நம்மளுக்கு ஆஃப் ஆகும். பிளஸ் என்னன்னா உங்களுக்கு குழந்தைகளாவே இருந்தாலுமே ரொம்ப வெடிக்கும்ன்ற பயப்பட வேண்டாம். நல்லா சுத்திட்டு தான் ஆஃப் ஆகுமே தவிர உடனே ஸ்டாப் ஆகாத மாதிரிதான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல உள்ள பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பூமியில படுற இடம் பாத்தீங்கன்னா நல்ல பிளாஸ்டிக்ல தான் கொடுத்துருக்காங்க. அது வந்துட்டு உடனே வந்துட்டு ஆஃப் ஆகாது. நம்மளுக்கு நல்ல குவாலிட்டியில வந்துட்டு அவங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த தீபாவளிக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கப்புறம் வந்துட்டு போட்டோ ஷூட்னு சொல்லிட்டு இந்த இது கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னா ஜஸ்ட் நம்ம எவ்வளவு தூரம் ஒரு போட்டோஷாப் போறோம் அப்படின்னா நம்ம எதுக்காக போவோம், அந்த பிளிங்காகவும் நம்ம ஒரு போட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா அந்த லைட்டோட கெப்பாசிட்டி எவ்வளவு தூரம் இருக்கும், அந்த மாதிரி இந்த எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக இந்த பட்டாசு சொல்லியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 பீஸ் வரும். உள்ள பாத்தீங்கன்னா நான் ஓபன் பண்ணி கூட காட்டுறேன். இதுல பாத்தீங்கன்னா 5 பீஸ் வருதுன்னு தான் அவங்களே மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு சின்ன சாம்பிள் மட்டும் பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த நம்மளுக்கு போட்டோ பிளாஷிங் சொல்லிட்டு நம்மளுக்கு லைட்டோட இதுல கொடுத்துருக்காங்க. இங்கே பக்கத்துல வந்துட்டு நமக்கு பட்டாசுல மருந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க. நம்ம வச்சோம்னா அந்த பிளாஷ் வந்து பிளாஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இந்த பென்சில் வெடி மாதிரி பிளாஷ் ஆகும்னு நினைக்கிறேன், ஒயிட் பிளாஷ் வரும்னு நினைக்கிறேன். எப்படி நம்ம பட்டாசு வெடிக்கும் போது கண்டிப்பா பார்க்கலாம். நம்ம பிளாஷ் பண்றோம் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஸ்பீடோட அந்த போட்டோவோட லைட் வருமோ அந்த அளவுக்கு வரும்னு எதிர்பார்க்கிறோம். வெடிக்கும் போது கண்டிப்பா வெடிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு இன்னும் ரிவ்யூவும் வேணா சொல்றோம். நாங்க வீடியோல தீபாவளிக்கு நல்ல எங்களுக்கு ஷார்ட்ஸ் போடுவோம், நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். இதுக்கப்புறம் ட்விங்கிள் ஷாட் நம்ம எல்லாம் என்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரையும் யூஸ் பண்றது, வயசானவங்க கூட இதை யூஸ் பண்ணலாம். நின்ன இடத்துல இருந்து எங்களால நடக்க முடியல, எந்திரிச்சு வெடிக்க முடியாது அப்படின்னா கூட இந்த ஷாட்டை வச்சு வெடிக்கலாம். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஏத்த மாதிரி லாங் லென்த்ல தான் கொடுத்துருக்காங்க. மிச்சபடி குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வெடிக்கிற வெடினாலும் சரி, நல்ல குவாலிட்டியான வெடினாலும் சரி, இந்த ஷாட்டை தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். இல்ல எந்த வெடி வெடிக்கணும்னு நினைச்சீங்கன்னாலுமே ஷாட்டை தான் ஃபர்ஸ்ட் அப்படின்ற ப்ரிஃபரன்ஸ்க்கு இந்த வெடி தான் வச்சிருக்காங்க. இதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா உள்ள வந்துட்டு நம்மளுக்கு 10 பீசஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இதுல 10 பீசஸ்க்கு லென்த் பாத்தீங்கன்னா 3 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு மித்த எல்லா பெரிய வெடிக்குமே நம்ம லைட்னிங் பண்றதுக்கும் சரி, புஸ்வானமோ இல்ல கலர் கொட்டியோ எது வைக்கணும்னாலும் சரி, சங்கு சக்கரம் வைக்கணும்னாலும் சரி, நம்மளுக்கு யூஸிங் லைட்னிங்க்கு இது மேக்சிமம் யூஸ் ஆகுற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம கம்பி மத்தாப்பு ஸ்பெஷல். நம்ம சிவகாசினாலே கம்பி மத்தாப்பு தான். இதுக்கு கம்பி மத்தாப்புக்கு நம்மளுக்கு எவ்வளவு இதுல கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுக்கு 30 சென்டிமீட்டர்ல 2 கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்னு கிரீனு, இன்னொன்னு வந்துட்டு கலர்ஸ் மல்டி கலர்ஸ் ஸ்பார்க்கிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 30 சென்டிமீட்டர்ல 2 வருது. இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வேரியன்ட் பாத்தீங்கன்னா 5 கலர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஆனா நாங்க ஆர்டர் போட்டு வாங்கினது 2 கலர் தான். 5 கலர்ஸ் பாத்தீங்கன்னா ப்ளூ, பிங்க், எல்லோ, கிரீனு அண்ட் ரெட் கலர் கொடுத்துருந்தாங்க. நாங்க வந்துட்டு கிரீன் அண்ட் எல்லோ தான் சூஸ் பண்ணி வாங்கினோம். ஏன்னா நைட் நேரம் இந்த 2 கலர் ரொம்ப எனக்கு பிடிக்கும் அப்படின்றதுனால நாங்க இதை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணோம். இது பாத்தீங்கன்னா 30 சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க.
ஒரு பாக்ஸுக்கு 10 பீசஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. லென்த் பார்த்தீங்கன்னா 30 சென்டிமீட்டர், ஒரு லாங் சைஸ் ஸ்கேலோட அளவுக்கு இருக்கும். நம்மளுக்கு லாங் கம்பி மத்தாப்பு நம்ம கையில சுட்டுருக்க கூடாது அப்படின்னா நம்ம தள்ளி வச்சு பிடிச்சி வெடிக்கிறதுக்கு இது ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். குழந்தைகளுக்கும் ஈஸியா யூஸ் பண்ணிக்குவாங்க. ஆனா என்ன, சேஃபா வந்துட்டு ஒரு பக்கெட்ல தண்ணி வச்சுக்கிட்டு வெடிங்க, அதுதான் பெட்டர். ஏன்னா குழந்தைகளை வச்சுக்கிட்டு நம்ம கம்பி மத்தாப்போட வச்சுட்டு கீழே போட்டுட்டு இருக்காதீங்க, தண்ணியில வச்சு சேஃபா வெடிங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்து சின்ன சின்ன ஷீட் வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15 சென்டிமீட்டர்ஸ்ல இருக்காங்க. 15 சென்டிமீட்டர்லயும் நாங்க 2 பீஸ் தான் வாங்கியிருந்தோம். அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா 3 பீஸ் கலர்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஒன்னு கிரீன் அண்ட் ப்ளூ அண்ட் ரெட்டு. நாங்க கிரீனும் ப்ளூவும் வாங்கியிருந்தோம். இதுல பாத்தீங்கன்னா ஸ்பார்க்கிள்ஸ் தான் வந்திருக்கு. அதாவது நம்ம கோல்டன் கலர் ஸ்பார்க்கிள் வர்ற மாதிரி, ஒன்னு வந்துட்டு கிரீன் கலர் வர்ற மாதிரி, ஒன்னு ப்ளூ வர்ற மாதிரி. கோல்டன் ஸ்பார்க்கிள்ஸ்னா நம்மளோட பாத்தீங்கன்னா எப்படி வரும்னா நம்மளுக்கு பிளைனா தான் வரும். கோல்டன் ஸ்பார்க்கிள் வந்து இந்த மாதிரி வரும், ஷைனிங் ஸ்பாட் மாதிரி வரும், பிளைன் வராது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கம்பி மத்தாப் நான் எதுக்கு இத்தனை பீஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, என் பாப்பா வெடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அவ கையில கொடுத்தா கூட என் கொசுபத்திக்கே வந்துட்டு பாப்பா வேணும் வேணும்னு அடம் பிடிப்பாங்க. இப்போ கம்பி மத்தாப்லாம் கொடுத்தா அசால்ட்டா வந்து நின்று வெடிப்பாங்க, வந்து சுட வேற வருவாங்க தெரியுமா. கொசுபத்தியே வச்சுட்டு எங்களை சுட வருவாங்க. இப்போ கம்பி மத்தாப்லாம் கொடுத்தா எங்களை நல்லா சுட வைப்பாங்க. அவங்க எதிர்பார்க்கணுன்றதுக்காக தான் பண்ணேன். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 10 சென்டிமீட்டர்லயும் கொடுத்துருக்காங்க. 10 சென்டிமீட்டர்ல பாத்தீங்கன்னா இதுல ஒரு 10 பீஸ் கொடுத்துருக்காங்க, இதுல ஒரு 10 பீஸ் கொடுத்துருக்காங்க. 10 சென்டிமீட்டர்லயும் நம்மளுக்கு மல்டி கலர்ஸ் தான் ஆப்ஷன் இருக்கு. 6 பீசஸ் கலர்ஸ் கொடுத்துருந்தாங்க. நாங்க 2 கலர்ஸ் தான் வாங்கினோம். ரெட்டு, ப்ளூ, கிரீனு, எல்லோ, ஆரஞ்சு அண்ட் பிங்க் அண்ட் 6 கலர் இருந்துச்சு. நாங்க 2 கலர்ஸ் மட்டும் வாங்கியிருந்தோம். ஏன்னா பாப்பாவுக்கு பிளஸ் நாங்க வெடிக்கிறதுக்கு எங்களுக்கு போதும் அப்படின்ற மாதிரி நாங்க யோசிச்சோம். அதனால இந்த இது மட்டும் வாங்கியிருந்தோம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சோட்டு ட்ரை கலர்ஸ். இதுல ஆக்சுவலா 3 கலர்ஸ் இருக்கும் வேரியன்ட். ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா பீசஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 5 பீசஸ் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா நம்ம கலர் கொட்டி மாதிரியே தான் இருக்கும். ஒவ்வொன்றும் வந்துட்டு நம்ம மேல பென்சில் வைக்கிறோம்ல அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம பிளாஷிங் தான் வரும். நம்ம கலர் கொத்தி மாதிரியே இருக்கிறதுனால இது ஆக்சுவலா ட்ரை கலர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. மேல போயிட்டு பிளாஷ் ஆகும், ஆனா வந்துட்டு வெடிக்காது, கீழே தான் இருக்கும். இது பாத்தீங்கன்னா சோட்டு இதோட இதுல வரும். நம்ம குழந்தைகளுக்கு பிடிச்ச கார்ட்டூனோட இதுல இருந்து நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 5 பீஸ் வருது. 5 பீஸுமே 3 கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லோ, ப்ளூ அண்ட் பிங்க் கலர்ல கொடுத்துருக்காங்க. நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரை கலர்ல கொடுத்துருக்கறதுனால 3 கலர் வேரியன்ட்ல இருக்கு. பிளஸ் வெடிக்கும் போது நல்லா வந்துட்டு புஷ்வான மாதிரியே தான் நல்லா வந்திருக்கும். பிளஸ் பென்சில் வெடி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கரெக்ட் பண்றதுக்கு. இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சிவராஜ் பட்டாசு இது புதுசா வந்திருக்கு. எப்பவும் வந்துட்டு நார்மலா ரெட் அண்ட் ப்ளூ காம்பினேஷன்ல கலர் கொட்டி மட்டும்தான் வரும். இதுல வந்துட்டு ட்ரை கலர்ஸ் சொல்லி நம்மளுக்கு பாக்ஸ் டைப்ல போட்டு கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா சிங்கிள் பீசஸ்க்கு. இதுல பாத்தீங்கன்னா ஹைட் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படியும் நம்மளுக்கு கலர் கொட்டியில பாத்தீங்கன்னா 2 to 3 மினிட்ஸ்க்குள்ள மேல இருக்கும். இது ஆக்சுவலா 3 to 4-5 மினிட்ஸ் கிட்டக்க உங்களுக்கு லாங் லாஸ்டிங்கா இருக்கும். கலர்ஸ் வந்துட்டு நைட் டைம் வெடிக்கிறதுக்கு இது செம்ம ஒர்த்தான வெடி. அதுவும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கம்மியான ரேட்ல தான் கொடுத்துருக்காங்க. நீங்க டோட்டலா ஆர்டர் பண்ணும்போது நல்லா ஈஸியாவும் கிடைக்குது நம்மளோட இதுக்கு. அதுக்கப்புறம் மணி பேங்க். இப்போ மணி பேங்க்னாலே நம்ம பேரை வச்சே தெரிஞ்சுக்கலாம். இதுல ஆக்சுவலா எப்படின்னா நம்மளுக்கு ஃபேக் காயின்ஸ், ஃபேக் மணில தான் கொடுப்பாங்க. இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா 3 பீசஸ் இருக்கு. நம்ம வந்துட்டு எலக்ட்ரிக் ஷார்ட் எப்படி பண்றோமோ அது மாதிரிதான் பத்த வைக்கிற மாதிரி இருக்கும். இதுல அதுக்கப்புறம் பத்த வச்சு ஒன்னு ஷார்ட் வெடிக்கும் போது நம்மளுக்கு ஃபேக் மணிஸ் தான் ஜென்ரேட் ஆகும். அதனால என்ன, நம்மளுக்கு ஒரு மணினாலே ஒரு கிரேசி இருக்கும்ல, அது மாதிரி இது ஃபேக் மணியா இருந்தாலும் மணி பேங்க்ல ஒரு கிரேசி இருக்கு. அதனாலேயே மணி பேங்க் வாங்கி யூஸ் பண்றவங்களுக்கு குழந்தைகளுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா ஃபேக் மணி வச்சுட்டு குழந்தைங்க விளையாடுறதுக்கு ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. ஒன்ஸ் இது வெடிச்சாலும் சரி, வெடிச்சு முடிச்சு நம்மளுக்கு வேஸ்டா இருக்க டஸ்ட்ல கூட நம்ம குழந்தைங்க ஹாப்பியா இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா வாங்கி யூஸ் பண்ணி வெடிக்கலாம். இது பாத்தீங்கன்னா சிவகாசியில தான் இதுவும் இது பண்றாங்க. ஆனா வந்துட்டு இதுல வந்துட்டு 3 பீஸ் தான் இருக்கு. 3 பீஸுமே பாத்தீங்கன்னா கிரீனு, ஒயிட் அண்ட் பிங்க் கலர்ல வருது.
நம்மளுக்கு அதுல உள்ள இருக்க மணியோட கலர்ஸ் தான் எந்த கலர்ஸ்ன்னு நம்ம வெடிக்கும் போதுதான் கண்டிப்பா பார்க்கணும். எனக்குமே இது எக்ஸைட்டிங்கா தான் இருக்கு. எப்படி வெடிச்சு பார்க்கும்போதுதான் எனக்கும் தெரியும். நல்லா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு விசில் ராக்கெட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லாங் லென்த்தோடு தான் விசில் ராக்கெட் கொடுத்துருக்காங்க. சைஸும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பெரிய சைஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தெரியும்ல ராக்கெட்டோடதுனாலே எவ்வளவு தூரம் இருக்கும். நார்மல் ராக்கெட்டே மேல வரையும் ஹைட் போயிட்டு நம்மளுக்கு வெடிக்கும். ஆனா இந்த ராக்கெட் எப்படின்னா விசில் பண்ணிக்கிட்டே வெடிக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 12 பீசஸ் கொடுத்துருக்காங்க. ஒரே பாக்ஸ்ல நம்மளுக்கு 12 பீசஸ் வந்திருக்கு. நல்ல குவாலிட்டியும் பாத்தீங்கன்னா ஹைட் அதிகமா தான் போற மாதிரி கொடுத்துருக்காங்க. லென்த்தும் பாத்தீங்கன்னா பாருங்க இவ்வளவு ஹைட்டு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு எப்பவுமே சின்ன சைஸ்ல தான் கொடுத்துருப்பாங்க. ஆனா இது லாங் லென்த்ல தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரிதா, லாங் லென்த்ல கொடுத்துருக்காங்க. நம்ம லாங் ஹைட்டு போகும். பிளஸ் வெயிட்டும் நம்மளுக்கு கம்மியா தான் இருக்கு. இப்போ வெயிட்டுக்கு ஒரு சில வெடியில பாத்தீங்கன்னா இது ரொம்ப வெயிட் அதிகமா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு லாங் ஷாட் போகாது. கீழேயே ரொம்ப ஷார்ட்லயே ஒரு 50 மீட்டர்ஸ்லயே நம்மளுக்கு வெடிச்சிடும். ஆனா இந்த இது லாங் இது போட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு அவ்வளோ லாங் போய் தான் நம்மளுக்கு வெடிக்காது. சவுண்ட் விசில் விட்டுட்டே நம்மளுக்கு ராக்கெட் மூவ் ஆகும். அது வந்துட்டு நல்ல சவுண்ட் இருக்கிறதுனால குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். பிளஸ் பாட்டில் வச்சுட்டு வெடிக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 2 ஷார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ஷாட்டு. ஒவ்வொரு ஷார்ட்டும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கலர்ஸ். இது பாத்தீங்கன்னா கோல்டன் கலர் ஷார்ட். ஒரே ஒரு ஷார்ட் தான் வரும். நம்மளுக்கு கீழே வச்சோம் அப்படின்னா மேல போயிட்டு பிளாஸ்ட் ஆகும். மேல பாத்தீங்கன்னா கலர் ஷைனிங்கோட ஒரே ஒரு ஷார்ட் ரெட் அண்ட் கிரீன் காம்பினேஷன்ல நம்மளுக்கு பிளாஷ் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் பிளாஷிங் தான். அதாவது நம்ம பால்ஸ் வர்ற மாதிரி பிளாஷ் ஆகும். இந்த பிளாஷ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஷைனிங் கிளிட்டர்ஸ் வர்ற மாதிரி இருக்கும். இது வந்துட்டு எதுல வர்றாங்கன்னா ஹார்லி குயின்ஸ்ல இருந்து பிராண்ட்ல பண்ணியிருக்காங்க. ஹார்லி குயின்ஸ்னா நம்மளுக்கே தெரியும், ஒரு லேடி கேரக்டர். அவங்களோட கேரக்டரை எவ்வளவு தூரம் கிரேசியாவும் மாத்திக்கலாம், ஜாலியாவும் மாத்திக்கலாம் அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள் தான் இந்ததோடது. இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஷார்ட்டோடது பாத்தீங்கன்னா மேல வெடிக்கும். மேல வெடிக்கிற ஷார்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டார் ஷேப்ல வரும். இது நார்மல் வந்து ஜஸ்ட் அந்த ஒயிட்ல வரும்ல, பிளாக்ல கலர்ஸ்ல வரும்ல, அந்த மாதிரி வரும். இது ஷைனிங் ஷார்ட்ல வரும், ஸ்டார்ஸ் மாதிரி வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்துட்டு டின் வாட்டர்மெலன். இது பாத்தீங்கன்னா வேல்ஸ் முட்டூல இருந்து தான் அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வெடி எப்படி வருது, எப்படி வெடிக்கிறோம் அப்படின்றது எனக்கு கரெக்டான எக்ஸாக்ட் ஞாபகம் இல்ல. மேல இருக்க ஓபன் பண்ணிட்டு நம்ம வெடிப்போம்னு நினைக்கிறேன். இது புதுசா இருக்கு. இந்த தடவை தீபாவளிக்கு நம்ம புதுசா ஃப்ரெஷ்ஷா ட்ரை பண்ணி பாக்குறோம். கோக் குடிச்சுக்கிட்டே நம்ம பண்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் வேற இருக்கு. நீங்க பாருங்க, நீங்களே பாருங்க, ஜஸ்ட் அப்படியே டோட்டல் கோக் மாதிரி தான் இருக்கு, வாட்டர்மெலன் ஜூஸ் மாதிரி தான் இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இது ஆக்சுவலா பட்டாசு குழந்தைகளுக்கு வெடிக்கிறதுக்கானது. நம்ம எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்துட்டு நார்மல் மியூசிக் மட்டும்தான் அப்படின்ற மாதிரிதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிட்டாரு. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம குழந்தை எல்லாருக்குமே மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ல யாருக்கு இது இருக்கோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. பாத்தீங்களா, கிட்டார் நம்ம நல்லா வாசிக்கிறது பண்ணலாம், பிளஸ் எங்கனாலும் இது பண்ணலாம், நல்லா இருக்கும். இதுல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இங்க நம்ம பத்த வச்சோம்னா நமக்கு இங்க இருந்து ஸ்பார்க்லிங்ஸ் வர்ற மாதிரி இருக்கும். இதுல என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா இந்த ஸ்பார்க்லிங்ஸ் வந்துட்டு நம்ம ஹீட் ப்ரொடியூஸ் ஆகாது. நம்ம வெறும் கையில கூட அந்த ஹீட்டை தொடலாம். நம்மளுக்கு அந்த ஹீட்டை தொடறதுனால நம்மளுக்கு குழந்தைகள் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். மித்த எந்த பட்டாசா இருந்தாலும் நம்ம குழந்தை கையில ஹீட்டா இருக்கும்ன்றதுனால கொடுக்கலாமா கொடுக்க வேணாமான்னு உங்க பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். ஆனா இந்த ஒரு இதுல வந்துட்டு தாராளமா கொடுக்கலாம். ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்னு தான் பண்ணிருக்காங்க. இதுலயும் அவங்களே மென்ஷன் பண்ணிருக்காங்க ஹீட் கேன் பி ப்ரொடியூஸ்டுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து சைல்டு ஹெல்த்ல இருந்தே தான் அப்ரூவலோட வாங்கியிருக்காங்க. ஃபிளேமபிள் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு ஸ்பார்க்கிங்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது நைட் டைம் வெடிக்கிறதுக்கு இது ஈஸியாவும் இருக்கும், குழந்தைகளுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் வெடிப்பாங்க. இப்ப இந்த கிட்டார் எடுக்கிற நேரம் என் பொண்ணு தூங்கிட்டு இருக்கா. இப்போ அவ எந்திரிச்சிருந்தானா கண்டிப்பா இது பிளஸ் இன்னும் அவளுக்கு தேவையான பொருள்லாம் ரொம்ப அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கியிருக்கோம். அதெல்லாம் பார்த்தானா இன்னும் கண்டிப்பா மறுபடியும் எடுக்க ஆரம்பிச்சிருவா. ஏன்னா அன்பாக்சிங் பண்ணும் போதே
அவ வந்துட்டு சேட்டை பண்ணி எங்கள்கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிட்டு ரொம்ப நேரம் கொடுக்காம இருந்தா, எங்கள்கிட்ட பேசுறதுக்கே விட மாட்டேன்னா. இப்போ நம்ம இனிமேல் நம்ம பேசுறோம் அப்படின்னா அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு என்னென்ன அலுப்புறம் பண்ண போறாங்கன்னு தெரியல. நம்ம அன்னைக்கு பார்க்கலாம், வீடியோ கண்டிப்பா அப்லோட் பண்ணுவோம். நீங்க வந்துட்டு கிட்டாரும் கண்டிப்பா வாங்கி உங்க குழந்தைகளுக்கு நீங்க தாராளமா கொடுக்கலாம். நான் அவளுக்கு வாங்கி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஷார்ட்ஸ் பார்க்கலாமா. இப்போ இது பாத்தீங்கன்னா பாருங்க எவ்வளவு பெரிய ஷார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 30 ஷார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா 30 கலர்ஸ் வந்துட்டு மல்டிபிள் கலர்ல நம்மளுக்கு என்னென்ன கலர் வருதுன்றது மென்ஷன் ஆகல. ஆனா வந்து 30 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. கலர் வந்துட்டு மென்ஷன் வந்துட்டு கலர் வந்துட்டு அவங்க கிளியரா மென்ஷன் பண்ணல. ஆனா 30 மல்டி கலர் ஷார்ட்ஸ் தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த தெரியுதா, 30 வந்துட்டு மல்டி கலர் ஷார்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலா வாரியர்னு சொல்றாங்க. இதுதான் இருக்கிறதுலே கொஞ்சம் நம்ம நார்மல் மிடில் கிளாஸ் மெம்பர்ஸ்க்கு ஈஸியா வாங்கிக்கிற அளவுக்கு இருக்கிற 30 ஷார்ட்ஸ். 30மே கலர்ஸ் தான். நம்மளுக்கு லாங் ஷார்ட் ஸ்கை ஷார்ட்னாலே நம்மளுக்கு இது வந்துட்டு கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான இது பாத்தீங்கன்னா 30 ஷார்ட்ஸ்ல நம்மளுக்கு மல்டி கலர்ல இருக்கிறதுனால ரொம்ப நேரம் வெடிக்கும். ஒரு மினிமம் ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்துட்டு ஷார்ட்ஸ் வரும். கண்டிப்பா பாத்தீங்கன்னா சிங்கிள் ஷார்ட்ஸா தான் மூவ் ஆகும். ஸோ 30 ஷார்ட்ஸ்ன்றது ஒரு ஷார்ட் எப்படியும் மேக்சிமம் ஒரு 2 to 3 செகண்ட்ஸ்க்கு ஃபால் ஆகும். அப்போ நமக்கு 30 ஷார்ட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 3 மினிட்ஸ் ஆகுது இது வெடிக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். எந்த அளவுக்கு வெடிக்குதுன்னு தீபாவளிக்கு வெடிச்சு பார்க்கலாம் நம்ம. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வாரியர்ல ரொம்ப இதுதான் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வின்னர்ல இருந்து தான் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலா வந்துட்டு நம்ம சிவகாசியில இருந்து தான் வாங்கியிருக்கோம். கற்பகராஜான்னு சொல்லிட்டு நம்ம ஃபயர் ஒர்க்ஸ்ல இருந்து அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. இது நம்ம இந்த வெடிக்கிற வீடியோவும் நம்ம சேனல்ல வரும். நீங்க முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா தீபாவளி அன்னைக்கு இந்த வெடிக்கிற ஷார்ட்ஸோடதெல்லாம் நம்ம கண்டிப்பா பார்க்கலாம் லைவா. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் வாரியர் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு மகிழ் இருந்து கொடுத்துருக்காங்க. மகிழ்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 25 ஷார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கோஸ்ட் ரைடர் தீம்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இது வச்சுதான் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு கோல்டன் கலர்ல தான் ஸ்பார்க் ஆகும். கோல்டன் கலர்ல நம்மளுக்கு எவ்வளவு தூரம் நம்மளுக்கு லாங் ஷாட் போடுமோ அந்த ஃபயர் ஒர்க்கோடது கேட்கிற எஃபெக்ட்ல கொடுத்துருக்காங்க. நீங்களே வந்துட்டு இந்த இது பாத்துக்கோங்க. 25 ஷார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க 25 ஷார்ட்ஸ். 25 ஷார்ட்ஸும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கலர்ஸ் பாத்தீங்கன்னா கோல்டன் கலர் தான் மேக்சிமம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா கோஸ்ட் ரைடர் தீம்ல கொடுத்துருக்காங்க. இந்த தீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் ஒர்க்ஸ் தான் கொடுத்துருக்காது. ஸோ ஃபயர் ஒர்க்ஸ்ன்றதுனால நம்மளுக்கு மினிமம் 25 இதுவுமே கோல்டன் ஷார்ட்ஸ்ல தான் வரும்னு எக்ஸ்பெக்டா இருக்கு. ஸோ வெடிக்கிற அன்னைக்கு நம்ம பார்க்கலாம் கண்டிப்பா எப்படி இருக்கு அப்படின்ட்டு. இந்த தீபாவளிக்கு எங்க பாப்பாலாம் செம்மையா இதை எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஸ்கை ஷார்ட்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் ஸ்கை ஷார்ட்ஸ் வந்துட்டு 2 இது நாங்க ஆர்டர் பண்ணி வாங்கினோம். ஒரு டைம் பத்த வச்சாலே 25 ஷார்ட்ஸ் வெடிக்குது அப்படின்னா அவங்க அண்ணாந்து பார்த்துட்டே இருப்பாங்க. ரொம்ப நேரம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதுக்காகவே நாங்க கண்டிப்பா பாப்பா வைக்கணும்ன்றதுக்காகவே நாங்க வாங்கினோம். அவளவே வச்சு வைக்க விடணும்னு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம். அவ கண்டிப்பா வைக்கிறா அப்படின்னா கண்டிப்பா வைக்க விடுவோம். அவளும் வைக்கட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சிலிண்டர் பாம். இது என்னன்னா இந்த இடத்துல நம்ம பாம் பிளாஷ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த சிலிண்டர் பாம் பாத்தீங்கன்னா நம்ம சமைக்கிற சிலிண்டர் கிடையாது, நார்மல் சிவகாசியில இருந்து வாங்குறது. இது வெடிக்கிற சவுண்டுக்கு நம்மளுக்கு இந்த பாக்ஸே இருக்காது, அந்த அளவுக்கு வெடிக்கும். நம்மளுக்கு கண்டே பிடிக்க முடியாது. ஆனா டோட்டலா வந்து பிளாஸ்ட் ஆகி நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எம்டியா தான் இருக்கும். நம்மளுக்கு வெறும் பேப்பர் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும். உள்ள ஆக்சுவலா பேப்பரும் கொடுத்துருக்காங்க. வெளியில வந்துட்டு இது பிளாஸ்டிக் வந்து லைட் பிளாஸ்டிக்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வெடிச்சாலுமே நம்மளுக்கு ஒண்ணுமே இருக்காது. இது பாத்தீங்கன்னா இங்க மேல பிளாஷ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 3யோட ஷார்ட்டிங் கொடுத்துருக்காங்க. நார்மல் கம்பி மத்தாப்பு வச்சோ இல்ல ஷார்ட்டை வச்சோ நம்ம பத்த வச்சுக்கலாம் நினைக்கிறேன். நம்மளுக்கு நார்மல் 3ல தான் வரும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா குழந்தைங்க எல்லாருக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பெரிய வெடிலாம் கிடையாது. இது மேல பிளாஷ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்மோக் வர ஆரம்பிச்சிடும். ஸ்மோக் வர ஆரம்பிச்சு நம்மளுக்கு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நமக்கு ஸ்மோக் கண்டினியூஸா வந்துட்டே இருக்கும். பாத்தீங்கன்னா எல்லோ கலர்ல ஃப்ளோகியா வந்துட்டு இருக்கும். நம்ம அந்த ஸ்மோக் நிற்கிற வரையும் நம்ம பக்கத்துல போக கூடாது. ஏன்னா ஸ்மோக் நின்னதுக்கு அப்புறம் தான் இது பிளாஸ்ட் ஆகும்.
பிளாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. அதுவே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா வெறும் பேப்பர் தான் உள்ள இருக்கு. நம்ம வெயிட் மூவ் பண்ணா கூட நம்ம பேப்பரோட ரோல் வெயிட்டிங்ல தான் இருக்கு. ரொம்ப வெயிட்டாலாம் இல்லை, நார்மல் வெயிட் தான், ஒரு 100 கிராம்ஸ் கிட்டக்க தான் இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்மோக் வர்றதுக்குரிய கண்டென்ட் உள்ள வச்சிருப்பாங்க. அதுக்கேற்ற அப்படி எல்லோ கலர் ஸ்மோக் வர்ற மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ நம்ம முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் இருக்கிற வெடியெல்லாம் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனலா நம்ம ஒரு பட்டாசு பார்க்க போறோம். அந்த பட்டாசு நம்ம எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்றோன்றதை விட நம்ம குழந்தை எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சதா இருக்கும். என் குழந்தைகளுக்குமே ரொம்ப பிடிச்சது. அதனாலதான் அது ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணேன். எப்படி நம்ம கிட்டார் யோசிக்கிறோமோ அதுவும் வந்துட்டு இந்த வருஷத்தோட ஸ்பெஷல் லான்ச் தான். அதுவும் இப்ப பார்க்கலாம். நம்ம பாத்தீங்கன்னா கதாயுதம். இப்போ கதாயுதம்னா உங்களுக்கே தெரியும், நம்ம அந்த அனுமாரு இவங்க எல்லாம், பீமர் இவங்க எல்லாம் ஷோல்டர்ல வச்சு நம்மளோட வரலாறு படி தீபாவளிக்கு அதெல்லாம் வச்சு நம்மளுக்கு மித்தவங்க எல்லாரையுமே வதம் பண்ணி நம்மளுக்கு தீபாவளி செலிப்ரேஷன் கொடுத்தவங்களே இதுதான். இப்ப அப்படிப்பட்டதை வந்துட்டு இந்த தடவை குழந்தைகளுக்காக லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்க வந்துட்டு ஸ்பார்க் பத்த வைக்கணும். இங்க பத்த வச்சீங்கன்னா உங்களுக்கு எப்படி கிட்டார்ல வந்துட்டு ஸ்பார்க்கிங் ஆகுதோ அது மாதிரி இங்க இருந்து ஸ்பார்க்கிங் நமக்கு வர ஆரம்பிக்கும். இங்கதான் வந்துட்டு எவ்வளவு வெயிட் கம்மியா இருக்கு அப்படின்னா ஃப்ரண்ட்ல மட்டும்தான் வெயிட் இருக்கு. இந்த பீஸ்ல வந்துட்டு வெயிட் இல்ல. குழந்தைகளே நினைச்சாலுமே அசால்ட்டா தூக்கி விளையாடுறதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்காகவே தான் நான் பாப்பாவுக்காக தான் வாங்கினேன். இப்போ வாங்கின அன்னைக்கே நம்ம ஃபர்ஸ்ட் டைம் அன்பாக்சிங் வீடியோலயே பாத்தீங்கன்னா பாப்பா இந்த இதை வச்சு எவ்வளவு சேட்டை பண்ணான்றது நீங்க பாக்கலாம். அது உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா சேனல்ல இருக்கு, நீங்க கீழே லிங்க் கிளிக் பண்ணி போய் பாருங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கதாயுதம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஃபிளேமோடதும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகாது. நம்ம கை வச்சாலுமே நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஹீட்டா வந்துட்டு நம்ம காமிக்காது. அதனால குழந்தைகளுக்கு ரொம்ப சேஃபா நம்ம வெடிக்கணும் அப்படின்னா சிவகாசியில இருந்து இந்த டைம் தான் இவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ரொம்பவும் சேஃபா இருக்கிறதுனால எந்த குழந்தைனாலும் சரி, யார் பெரியவங்களே ஆசைப்பட்டாங்க எனக்கு வேணும் அப்படின்னா கூட அவங்களும் வெடிக்கலாம். இது ரொம்ப நமக்கு லைட் வெயிட்ல தான் கொடுத்துருக்காங்க. லைட் வெயிட்னாலும் நம்மளுக்கு ஈஸியா ஸ்பார்க் ஆகும். மினிமம் இந்த ஸ்பார்க்கிங் ஒரு 5 மினிட்ஸாவது வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். எந்த அளவுக்கு வருதுன்னு நம்ம வெடிக்கும் போது பாப்பா கையில கொடுக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆனா வாங்கிட்டு வந்த அன்னைக்கே இந்த இதை வச்சு அவங்க அப்பாவை அடிக்கிறது அடிதான் எனக்கு ரொம்ப சிரிப்பா வர ஆரம்பிச்சிச்சு. அந்த வீடியோவும் இன்னும் கொஞ்ச நாள்ல நான் அப்லோட் பண்றேன், உங்களுக்கு பார்க்கணும்னா பாருங்க. இதை வச்சு அவங்க அப்பாவை ரொம்ப நேரம் அடிச்சு செம்மையா விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவங்க ஒவ்வொரு தடவையும் வந்து நெஞ்சு மேலதான் அடிச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க. புடிச்சு தூக்கிட்டு வந்து அடிச்சு விளையாண்டாங்க. இப்போ நான் லாஸ்ட் டைம் வீடியோ போடும் போதுமே இதை வாங்கிட்டு வந்து அவங்க எடுக்கவே விடலை. நான் பட்டாசு ஓபன் பண்ண உடனேவே அதை எடுத்துட்டு அவங்கதான் விளையாட ஓடிட்டாங்க. அப்புறம் நான் அன்பாக்சிங் பண்ணி காமிச்சதுக்கு அப்புறமும் லாஸ்டாவும் இதை எடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்க கிட்ட வந்து கண்டிப்பா வாங்கிதான் நான் வச்சு வீடியோ பண்ணேன். அந்த அளவுக்கு இப்போ ஏன் வரல அப்படின்னா இப்ப அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. தூங்குற நேரம் நாங்க வீடியோ எடுக்கிறதுனால இது என் கையில இருக்கு. இப்படி இல்ல அப்படின்னா கண்டிப்பா இந்த கதாயுதம் இவ்வளவு நேரம் என் கையில இருந்து உங்களுக்கு ரிவ்யூ சொல்லவே முடியாது. இந்த டைம் வாங்கி நம்ம அம்மன்ல இருந்து வாங்கியிருக்கோம். எப்படி இருக்கு ரிவ்யூ வந்துட்டு கண்டிப்பா தீபாவளி அன்னைக்கு வாங்குவோம். பிளஸ் அவ எவ்வளவு ஹாப்பியா இருக்கான்றதையும் இந்த வெடிக்கும் போது நம்ம கண்டிப்பா லைவா ஷூட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்றோம். நீங்க கண்டிப்பா தீபாவளி அன்னைக்கு எல்லா செலிப்ரேஷன் முடிச்சு எங்களோட செலிப்ரேஷனையும் கண்டிப்பா வீடியோல பாருங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போ நம்ம சிவகாசியில இருந்து பெருமாள் கிராக்கர்ஸ் கிட்ட வாங்கியிருந்தோம். ஜஸ்ட் இது எல்லாமே சேர்த்து வெறும் 2000 தான் வாங்கியிருந்தோம். ஏன்னா 2000க்கு நமக்கு இவ்வளவு பட்டாசு கொடுத்துருக்காங்க. மினிமம் நம்ம ஹோல்சேல்ல வாங்கினதுனாலதான் நம்ம இந்த அளவுக்கு வாங்க முடிஞ்சிச்சு. நம்ம அவங்க சேனலோட நேமு எதுவும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் வாங்கி வெடிச்சு பாருங்க. தீபாவளியை சந்தோஷமாவும் சேஃபாவும் கொண்டாடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சிவகாசி வெடி எல்லாமே பார்த்தாச்சு. ஆல்ரெடி அந்த வெடி நாட்டு வெடியும் நம்ம பார்த்தாச்சு. இந்த சிவகாசி வெடியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 2000 ருபீஸ்க்கு எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. இப்ப ரெண்டு டோட்டலாவுமே பாத்தீங்கன்னா அது ஒரு 3000 பிளஸ் இது ஒரு 2000 5000 நாங்க இவ்வளவு வெடி வாங்கியிருக்கோம். ஆனா இந்த பிரைஸுக்கு வந்துட்டு நம்ம வெளியில ஹோல்சேல்ல இல்லாம டைரக்டா போய் வாங்கியிருந்தோம்னா கண்டிப்பா ஒரு மினிமம் 10,000ல இருந்து 15,000க்கு உங்களுக்கு ஆயிருக்கும். நீங்க ஹோல்சேல்ல வாங்கணும்னு நினைச்சீங்க, அப்படி இல்ல உங்க ஃபேமிலிக்கே 2 ஃபேமிலியோ 3 ஃபேமிலியோ ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கவங்களுக்கு வாங்கணும்னு நினைச்சா கூட
இந்த இவங்களுக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க. அவங்களோட 2 பேரோட காண்டாக்ட் டீடைல்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. எங்களோட வீடியோஸையும் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு இனிமேல் தீபாவளி நாங்க வெடிக்கிற வீடியோஸும் கண்டிப்பா அப்லோட் பண்ணுவோம். எல்லாரும் ஹாப்பி தீபாவளி. இப்ப நம்ம எல்லா பட்டாசும் இப்ப பார்த்தாச்சு. இப்ப நான் டோட்டலா வந்துட்டு 2 பட்டாசுமே வெளியில எடுத்து உங்களுக்கு 2 பாக்ஸ்ல இருந்தும் இப்ப எடுத்து காமிச்சேன்ல, தனியா இப்ப நான் வெளியில எல்லாமே செப்பரேட்டா வந்துட்டு செப்பரேட் பண்ணி காமிக்கிறேன். நீங்க பாருங்க, பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நீங்களும் கண்டிப்பா ஆர்டர் பண்ணி உங்க பசங்களுக்கு வாங்கி கொடுங்க. அவங்களும் என்ஜாய் பண்ற மாதிரி நம்ம தீபாவளியை செலிப்ரேஷன் பண்ணுங்க. பாத்தீங்களா கைஸ், பாருங்க எவ்வளவு வீடியோஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு, எவ்வளவு பட்டாசு வாங்கியிருக்கோம்னு பாருங்க. நாங்களே இந்த வீடியோல ஒரு வீடியோலயே நாங்க எவ்வளவு தூரம் காட்டுறோம்னு பாருங்க. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. உங்க ஃபேமிலிலையும் சந்தோஷமா தீபாவளி செலிப்ரேஷன் பண்ணணும், இந்த அளவுக்கு வெடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்க பசங்க எல்லாருக்கும் வாங்கி கொடுங்க. நான் வந்துட்டு கான்டாக்ட் நம்பர் 2 பேருக்குமே 2 வெடியோட கான்டாக்ட் நம்பர்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க.